கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் கசாலி. ஆ இன்னைக்கு வந்து நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் திரும்பவும் வந்து ஏதாவது மிக்சடா செய்திகள் வந்து பேசப் போறோம். வழக்கம் போல உங்கள் ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணி, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. சரி, இப்போ வந்து நம்ம மிக்சடா பண்ணும்போது என்ன செய்றோம்னா, இங்க வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படும். ஏன்னா குடிநீருக்காகவும், விவசாயத்திற்காகவும் நீர் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த சொன்னதுக்கு அப்புறம் வந்து திடீர்னு வந்து ரத்து பண்ணியிருக்கதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, மேட்டூர் அணை திறப்பு அறிவிப்பை திரும்பப் பெற்ற தாவேகா அரசு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்களாம். அத பத்தி செய்தி வந்திருக்கு. குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து 1500 கன அடி நீர் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை திடீரென தாவேகா அரசு திரும்ப பெற்றதால் மக்கள், விவசாயிகள் அதிர்ச்சி. இது வந்து நம்ம கலைஞர் செய்திகள்ல இருந்து வந்திருக்கு. கலைஞர் செய்தி எப்போ வந்து பாசிட்டிவான விஷயத்த வந்து பாராட்டிலாம் போடுறதுக்கு வாய்ப்பில்ல. ஆனா நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிறனால, அதாவது தாவேகா அரசுக்கு எதிரான செய்தி அப்படிங்கிறனால, அத கடந்து போக முடியாது. அதுல உண்மை இருக்கு. ஏன் வந்து இத திடீர்னு அந்த அணை திறப்ப நிறுத்துனாங்க? ஏன்னா, இப்ப வந்து அடுத்த கட்டம் நமக்கு வந்து மக்களுக்கு வந்து குடிநீரா இருக்கட்டும் அல்லது விவசாயத்துக்கு தண்ணீராகட்டும் தேவைப்பட்ட நேரத்துல திறக்காம, தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது அ பசியோடு இருக்கும்போது கூழோ, கஞ்சியோ குடுக்காம, பசியெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் பிரியாணி குடுத்து என்ன பிரயோஜனம்பாங்க இல்லையா? அது மாரி காலத்தினார் செய்ய வேண்டிய விஷயம் இருக்குல்ல, அதுல வந்து ஏதாவது தடுமாற்றம் இருக்கா? என்ன பிரச்சனை? அல்லது இங்க வந்து கர்நாடகால போய் பேச வேண்டிய போய் பேசணும்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சுல்ல. அங்க பேசி முடிச்சு மேகதாது அணை கட்டுறேங்க, கட்டல இது அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இங்க திறக்க வேண்டிய தண்ணிய வந்து திறக்காம, அல்லது தண்ணி இல்லையா? என்ன பிரச்சனைங்கிற விஷயத்த கரெக்ட்டா தெரியல. மக்களுக்கு வந்து உண்மையிலேயே குழப்பமா இருக்கு. இது வந்து இன்னும் வந்து எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து ஊதி பெருசாக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வருது. அத அத தாவேக்கா அரசு ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, சில இதுல வந்து அ நார்மலா வந்து ஒரு சாதாரண வீடு கட்டுற கொத்தனாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அல்லது ஒரு பிளம்பரா இருக்கட்டும், அல்லது ஒரு குழி தோண்டுற ஒரு சாதாரண அல்லது நமக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தில வேலை பார்க்குறாங்க. அது கம்பி வளைக்கிறாங்க. அந்த கம்பி வளைக்கிறது சும்மா இஷ்டத்துக்கு வளைச்சிட முடியாது. கரெக்ட்டா பார்த்து பார்த்து வளைக்கணும். எல்லாத்தைக்கும் நம்ம செய்ய வேண்டிய அத்தன வேலைக்கும் ஒரு ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியருக்கு பயிற்சி பள்ளி. ஒரு டெய்லர் வேணும்னா அவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் சென்டரு. அப்புறம் வந்து என்னென்ன இருக்கு படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ட்ரெய்னிங் இருக்கு. ஆனா, ஒரு ட்ரெய்னிங் இல்லாம ஜஸ்ட் லைக் தட் வந்து மேல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு முடியும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் மத்தவங்க எல்லாம் வந்து நெறைய கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நம்ம வந்து அந்த கிரிட்டிசைஸ்க்குன்னு வரல. ஆனா, செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு நடவடிக்கையும் கூர்ந்து கவனிக்கப்படும். அதுல தவறு இருந்தா, நார்மலான மக்கள் என்ன செய்வாங்கன்னா, "ஓ! இது தவறா இருக்கு. இப்படி சரியில்லையே" அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. எதிர்க்கட்சி அல்லது இவங்களுக்கு வேண்டாதுன்னு வெறுப்புள்ள கட்சிகள், ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அமைப்புகள் எல்லாம் வந்து பயங்கரமா ஊதி பெருசாக்கி, சின்ன விஷயமா இருந்தா கூட ஊதி பெருசாக்கி ரொம்ப பெருசா கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போ ஒன் பை ஒன்னா வந்து விஜய் மேல இருக்கக்கூடிய அந்த முன்னாடி இருந்த மயக்கம், அது வந்து எப்படின்னா, அது பெரிய அபிமானம் அப்படிலாம் தாண்டி, விஜய் மேல இருந்த மயக்கம் இருக்கு இல்லையா? அது பெண்கள் மத்தியில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நெறைய விலக ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னது ஒண்ணு, செய்றது ஒண்ணு. இவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி, அவர் மாதிரி இவரும் வாயில வடை சுடுறாரா? அப்படின்ற அளவுக்கு வந்து பேசு பொருள் ஆயிருச்சு. நானே நெறையா பேர்ட்ட கேட்டேன். ஓகே. அதனால மொத்தத்துக்கே வந்து மோசமா அப்படின்னு இல்ல. ஆனா, இவர் மேல, விஜய் மேல இருந்த ஒரு அபிமானம், ஒரு மயக்கம் நெறைய விலகிருச்சு. இவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை வந்து நெறைய பேருக்கு போயிருச்சு. ஆனா, இன்னும் அந்த எ டீனேஜ்ல இருக்கக்கூடிய 18, 19, 20, 21, 22 இந்த மாரி ஒரு 4, 5 வருஷத்துல அந்த வயசுல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த பொருளாதார சிக்கல் எதுவுமே தெரியாது. இவர் சொன்ன வாக்குறுதி அதெல்லாம் பரவால்ல நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி எதையும் வந்து துணிச்சலா தூக்கி வீசிட்டு போறக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய, ஓடுற பாம்ப ஆ காலால மிதிக்கக்கூடிய ஒரு வயசு அப்படிங்கிறத ஆ அவங்களுக்கும் பிரச்சனை வராது. ஸோ அதனால இத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த 18லேருந்து 25, 28 வயசு வரைக்கும் உள்ள ஆட்கள் அதிகபட்சம் போனா என்ன 15% இருக்கும். அந்த ஆட்கள மட்டும் வச்சு நீங்க வந்து இனிமே காலத்த ஓட்ட முடியாது. எல்லா மக்களுடைய நன்மதிப்பையும் பெறணும் அப்படின்னா, நீங்க வந்து 18லேருந்து 25, 30 வயசு வரைக்கும் ஆட்கள் இளைஞர்களும் வேணும். அதுக்கப்புறம் 30லேருந்து 50 வயசு இருக்கக்கூடிய நடுத்தர மக்களோட இது வேணும். அப்புறம் 50 வயசு மேல இருக்கக்கூடிய அ கொஞ்சம் வாலிப வயோதிகர்கள், அப்புறம் 60, 65 மேல இருக்கக்கூடிய வயசானவங்க எல்லாரோட நன்மதிப்பும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அதனால இது வந்து இந்த ஒரு விஷயத்தினால என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஏன் திறக்கறதுக்கு உத்தரவு போட்டீங்க? ஏன் வந்து உத்தரவு வந்து திரும்ப பெற்றீங்க? அப்படிங்கிறத விளக்கம் சொல்லித்தான் ஆகணும். நீங்க பத்திரிக்கையாளர்கள மீட் பண்ணாம அப்படியே புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினைக்க முடியாது.
அவருக்கு வேணா வந்து இவிஎம் அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட இது, அப்புறம் கூட அமித்ஷா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பண்ணலாம். இவங்க கூட வந்து அமித்ஷா மாதிரி ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியாது. எதுவாக இருந்தாலும் நேர்மையான ஆட்சி தான் நான் ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்கும். இப்போ வந்து லேசா தோத்த மாதிரி இருந்தாலும் நேர்மையான ஆட்சி அடுத்த முறை வந்து பெருசா வந்துடும். மக்கள் வந்து உங்களை தூக்கி கொண்டாடுவாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால ரொம்ப கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து சிஜேபியை பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா பாசிட்டிவும் வருது, நெகட்டிவ் வருது. நம்ம வந்து சிஜேபின்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ன பண்ணாங்க, ரொம்ப பிரமாதமா வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதுக்கு வந்து அவங்க நிகாங்க சீக்கா இருக்கட்டும், அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேற வேற ஆட்கள் எல்லா இடத்துலேருந்து வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 30,000 ஜவான்ஸ் வந்து ரிசைன் பண்ணி அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்தினால மத்திய அரசு வந்து உண்மையிலே ஆடி போய் அவர் வந்து நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவரை வந்து தூக்கிட்டாங்க. அதோட முடிஞ்சா. ஆனால் அதுக்கப்புறம் வந்து மற்ற அவங்க கொடுத்த கோரிக்கை எல்லாத்தையும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற இடத்துல இப்போ வந்து என்ன சொல்றாரு வந்து ரெண்டு விஷயம் பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா அவர் வந்து நம்ம அபிஜித் தீப்கே என்ன சொல்றாரு, அமித்ஷா பதவி விலக வேண்டும். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எழுப்பியுள்ள அமித்ஷாவின் ராஜினாமா கோரிக்கையை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். மாணவர்கள் மீது வன்முறையை பிரயோகிக்க அமித்ஷாவை தவிர வேறு யாரும் உத்தரவிட்டிருக்க முடியாது. எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும். சிஜேபி நிறுவனர் அபிஜித் சிங் தீப்கே. அதாவது என்ன அப்படி ஆரம்பிச்சிருச்சா, அதாவது எஜுகேஷன் இந்த மாதிரி பேப்பர் லீக் ஆச்சு, அதனால எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் சொல்லி போராட்டம் பெருசாக வந்துச்சு. அந்த போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே இப்போ நீங்கள் மாணவர் மேல வந்து துப்பாக்கி சூடு கண்ணீர் கூட்டெல்லாம் வந்து போடுறதுக்கு உள்துறை அமைச்சர் தான் ஆர்டர் போட்டுக்கணும். அப்போ அப்படி ஆர்டர் போட்ட உள்துறை அமைச்சர் அவர் வந்து பதவி விலக வேணும்னு சொல்லி பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேச, அதை வந்து இப்போ இங்கே வெளியே பேச திரும்ப வந்து ஒரு போராட்டம் ஆரம்பிக்க போகுதா எல்லாம் தெரியாது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு வந்து பிஜேபியில் ஒரு முக்கியமான பெரிய பதவியும் பெருசாக எல்லா விதமான வசதிகளும் தர்றோம் அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதையும் வந்து வெளியில பப்ளிக்கா சொல்றாரு. டெல்லி போராட்டத்தின் போது பாஜகவில் இணைய அழைப்பு வந்ததாகவும் அதற்கு மறுத்ததால் தனக்கும் தன் பெற்றோருக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அபிஜித் சிங் தீப்கே குற்றச்சாட்டு. 30 வயது இளைஞரான எனக்கு எத்தனை மிரட்டல் விடுவீர்கள், எத்தனை ஆஃபர்கள் தந்தாலும் நான் பாஜகவில் இணைய மாட்டேன் என்றும் கூறினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. அவர் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒன்று ஆஃபர் தருவாங்க அல்ல மிரட்டுவாங்க. இது வந்து எப்படின்னா யூதர்களோட உலக அளவில் யூதர்களோட ஐடியாலஜி அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க. ஒன்று உனக்கு இதை தர்றேன், காசை தர்றேன், இதை எக்கச்சக்கமான பணம் தர்றேன், தேவையான வந்து உங்களோட இதில் எல்லாத்தையும் ஜாலியாக பண்ணுங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா வச்சு மிரட்டுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சு மிரட்டுவாங்க. ரெண்டுமே நடக்கும். அது வந்து இவருக்கு நடக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. அதே நேரத்தில் அங்கே ஜந்தர் மந்தரில் ஒரு 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 மாசமா டெய்லி சொந்த செலவுல உணவளித்த ஒருத்தரை வந்து மொத்தத்துக்கு நிராகரிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அங்கே உத்தரப்பிரதேசோட கவர்மெண்ட்டு அவர் மேலே வந்து வழக்கு பதிஞ்சு ஏகப்பட்ட துன்பங்களை கொடுத்தாங்க. அவருக்கு என்ன இந்த மாதிரி பிஜேபி வந்து உத்தரப்பிரதேச இந்திய அளவில் இப்படி மொத்தவங்க இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர் சொந்த செலவில் சாப்பாடு ரொட்டி கிட்டி எல்லாம் வந்து கொடுத்து அவங்க வந்து பசி இல்லாமல் தண்ணி ஜூஸ் அப்படி நிறைய கொடுத்து அதெல்லாம் வந்து வீடியோ வந்துச்சு. அவரை டோட்டலாகவே புறக்கணிச்சிட்டாங்க, கண்டுக்கவே இல்லை, அதை வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு பண்றாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் வந்து அபிஜித் தீப்கே அல்லது இது சம்பந்தப்பட்ட ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிஜேபி சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அது என்ன ஏதுங்கிறத வந்து அவங்க கரெக்டா பதில் சொல்லணும். சொன்னாதான் இது வந்து மக்களுக்கு கரெக்டான விஷயத்தில் போய் சேரும். அல்லது சிஜேபி வந்து ஒரு சலசலப்பு நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி வந்துட்டு போயிருச்சு, அல்லது மின்னல் மாதிரி வந்துட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அது சம்மந்தப்பட்ட நிர்வாகிகள் இதுக்கு விளக்கம் சொன்னால் ரொம்ப நல்லது. அடுத்து வந்து நம்ம இவர் வந்து நிதின் கட்கரி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் சொல்றாரு. எப்படின்னா அதிரடி 11 அதிகாரிகள் பணி நீக்கம். இப்படி அது அவங்க டாப்ல இருக்கக்கூடிய அமித்ஷாவோ நிதின் கட்கரியோ மோடியோ அவங்க பண்ற தப்பெல்லாம் விட்டுட்டு அங்கே கீழே உள்ள அதிகாரிகளை தான் வந்து பலியாட ஆக்குவாங்க. இது எல்லா இடத்துல நடக்கிறதா. என்ன சொல்றாங்கன்னா, நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களில் ஏற்பட்ட பாலம் இடிதல், சாலை சரிவு மற்றும் பிற கட்டமைப்பு குறைபாடு தொடர்பாக அதுக்கப்புறம் செயல்திறன் மதிப்பீட்டின் அடிப்படையில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்தில் 11 அதிகாரிகள் அதிரடியாக பணி நீக்கம். என்ன அதிரடி? ஏற்கனவே கட்டின பாலம் எல்லாம் இடிஞ்சு உளுந்து அப்புறம் வந்து ஒழுது, மழை பெஞ்சா தண்ணியில் ஒழுது மூங்கி உடஞ்சி அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாம் வந்து அடிக்கிற கொள்ளைக்கு லஞ்சத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா. நீ வந்து ராமர் பேரை சொல்லியும் கடவுள் பேரை சொல்லியும் இந்த மாதிரி மதங்களை வந்து மத வெறுப்பை உண்டு பண்ணியும் மக்களை வந்து பிரிவினையை உண்டாக்கி நீங்கள் எவ்வளோதான் கொள்ளையடிப்பீங்க? ஒரு அளவே இல்லை. இந்த கொள்ளையடிச்சு என்னதை கொண்டு போக போகிறீங்க? 6 அடி அல்லது வெறும் சாம்பல், இதை தாண்டி உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் விஷயமே. அது வந்து அதிரடி பணி நீக்கமா.
அதுக்கப்புறம் தவறு செய்யும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான அபராதம் மற்றும் கருப்பு பட்டியலில் சேர்க்கும் நடவடிக்கை பாயும் அப்படின்றாரு. நல்லா கிழிச்சது போங்க. இவங்க வந்து எல்லாத்தையும் பாயுமா எல்லாம் செய்வாங்க. 12 வருஷமா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாத நமக்கு. ஓகே, இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ரெகுலரா வரக்கூடிய ஒரு சில செய்திகள். ஓகே, என்னன்னா நமக்கு வந்து அதிமுக வந்து ஒரு கேள்வி தாவேக அரசை பார்த்து கேட்டிருக்காங்க. உங்களால லாக்அப் டெத் மரணத்தை உங்களால குறைக்க முடியல, அப்படி தடுக்க முடியலன்னா, ஓகே, அப்போ காவல்துறையை வந்து போலீஸ் வந்து தனியார் மயத்தில் விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா எலக்ட்ரிசிட்டியை கொடுத்துடலாம், இபி இதை தனியார் மயம் கொடுத்துடலாம், வாட்டர் சப்ளை கொடுத்துடலாம், ட்ரெயினை கொடுத்துடலாம், பஸ் போக்குவரத்தை கொடுத்துடலாம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு போலீஸையும் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹாயாக உட்காந்துருப்பீங்களா? அப்போ லாக்அப் டெத் வந்து ஏன் நடக்குது, அது ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, அதுக்கு சம்மந்தப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு உங்களுக்கு தண்டனை ஏன் கொடுக்கல, அது கரெக்டாக ஏன் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்கள் கேள்வி கேட்ட அருமையான கேள்வி. அதுக்கப்புறம் காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், திருமாவளவன் கோரிக்கை. ஆனால் அதை வந்து திமுக தான் செய்யணுமா? நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தால் கூட அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் தான் வந்து கூட்டணுமா அப்படின்னு ஸ்டாலின் வேற கிண்டலா கேட்குறாரு. திருமாவளவன் கோரிக்கை சரியான கோரிக்கை, சீக்கிரம் கூட்டணும், கூட்டி கர்நாடகாவுக்கு எதிராக வந்து தீர்மானம் போட்டு அதை டெல்லிக்கு அனுப்பிச்சு டெல்லியில் போய் இதெல்லாம் இந்த வேலை நிறையா பார்க்கணுமே. என்ன அது முதலமைச்சர் பதவிங்கிறது சும்மா வந்து சாதாரண அரசு பதவி இல்லை. இப்போ அரசு பதவினாலே முள்கிரீடம். இப்போ எல்லாம் ஒன்றுன்னா வந்து சேருதா? இது வரைக்கும் ஓகே. என்னன்னா புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு வந்து புது மாப்பிள்ளைன்னு சொல்லி எல்லாம் சீராட்டம் பாராட்டுவாங்க. ஒரு மாசம் 2 மாசம் தாண்டி போனதுக்கப்புறம் இது என்னாச்சு மாப்பிள்ளை, வேலை என்னாச்சு, அது என்னாச்சு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி இப்போ என்னாச்சு, நீங்கள் வந்து மேட்டூரில் தண்ணி திறக்கல, இது என்ன பண்ணீங்க, இப்போ லாக்அப் டெத்து மரணமாக இருக்குது, அதுக்கப்புறம் எந்த இதையும் இப்போ நலத்திட்டங்கள் ஒன்றும் வந்து சேரல, நீங்கள் நிறையா கமிட் பண்ணீங்க, அதை காணும் இதை காணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சேரும். இதுதான் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், செயல்படணும் ரொம்ப முக்கியமாக. அப்புறம் என்ன பண்ணுறோங்கிற விஷயத்த வந்து நீங்கள் இப்படியே பண்ணீங்கன்னா எதிர்கட்சி பூரா அவங்க மேலே கேள்வி கேட்டு கேட்டு அது பூரா பத்திரிக்கையில் வந்து சேரும். நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது வெளியே தெரியாது. அப்போ என்ன ஆகும், உங்கள் மேலே கரும்புள்ளிகள் நிறையா வந்து பூசப்படும். அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்போ பத்திரிக்கையாளரை சந்திக்கணும், பத்திரிகை செய்தியாவது நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும், மேலேருந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான். பெரிய அளவுக்கு இது வரைக்கும் வரல, லேசா அங்கோன்னு இங்கோன்னு வருதே ஒழிய மற்றபடி வரல. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் வந்து முன் வரணும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கும் தாவேக அரசை கண்டித்து ஆகஸ்ட் 3 ஆர்ப்பாட்டம், மு.க. ஸ்டாலின் வந்து அறிவிப்பு. ஏன்னா இவங்க வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக மற்ற கட்சியெல்லாம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் விவசாயிகள் வந்து வஞ்சனை பண்ணீங்கல்ல, என்ன வஞ்சனைங்கிறதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதான் இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அந்த ஆர்ப்பாட்டம் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும். என்னன்னா தாவேக அரசுக்கு ஒன்னொன்னா வந்து கரும்புள்ளி வந்துகிட்டே இருக்கும், நெகட்டிவ் இமேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கு எதிரான திராவிடர் கழகத்தின் வாகன பரப்புரைக்கு தடை விதித்த காவல்துறை. இது என்னையா கேடுகட்டத்தனமா இருக்கு. நீங்க வந்து இவங்களுக்கு திராவிடர் கழகம் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணா பண்ணிட்டு போறாங்க. அப்ப என்ன மேல இருந்து ஒன்றிய அரசுல இருந்து உங்களுக்கு உத்தரவு வந்துச்சு, அந்த மாதிரி அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி, இது என்ன கணக்கு, எதுக்கு தடை பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. இது வந்து ஒரு பத்திரிகையாளனா நமக்கு வந்து வெளியே சொல்ல வேண்டிய கடமை. அப்போ நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு உங்கள்கிட்ட இல்லையா? எதிரான நிலைப்பாடுக்கு எவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து பார்த்தா டெல்லியில் நீட் தேர்வுக்கு அது பேப்பர் லீக் ஆனதுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து அங்கே இவரை வந்து தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ணுற அளவுக்கு வச்சுட்டாங்க. இங்கே நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு ஒன்றும் பண்ணலையே. அப்போ உங்களை நம்பி ஓட்டு போட்ட, உங்களுக்காக வந்து நிறைய உழைச்ச, குடும்பத்தில் வந்து ஓட்டு போட வச்ச இளைஞர் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய நன்றி விசுவாசம் இதுதானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை. அந்த கேள்வி வந்து சரியான கேள்வி, தவற விட்டுறாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அந்த பழனி நில மோசடி, அதில் வந்து என்ன செய்தி, நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை சிபிசிஐடிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. போய் என்னென்னா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. அதில் டீட்டெயில் ஏற்கனவே நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 4.23 லட்சம் 4,23,000 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர், பள்ளி கல்வித்துறை அமைப்பு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 4.25 லட்சம் மக்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அரசு பள்ளிகளில். அப்போ நல்ல ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று அந்த கம்பேரிட்டின் எடுக்கலை. போன வருஷம் எவ்வளோ சேர்ந்தாங்க, இந்த வருஷம் எவ்வளோ சேர்ந்தாங்க, இந்த வருஷம் எவ்வளோ சேர்ந்துருக்காங்க. இந்த வருஷம் சேர்ந்துருக்கிறது 4.25 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளி. ஆனால் இப்போ இதுக்கு அடுத்து வரும்போது இதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்துச்சு நான் வந்து அடுத்ததில் எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போ நான் வந்து டீட்டெயில் எடுக்கலை. ஓகே. அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு என்ன சொல்கிறாங்க, இந்த எல்னினோட தாக்கம் வந்து எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுச்சு, நமக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் மக்களோட வாழ்க்கை தரம் என்ன அப்படிங்கிறது எல்னினோட விளைவை பற்றி ஆராயிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு குழு அமைச்சிருக்கு. நல்ல விஷயம், பாராட்டப்படக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து இங்கே மத்திய கல்வித்துறை அமைச்சகம் என்ன சொல்லுது, ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே கொண்டு இயங்கும்
லட்சத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1,00,000க்கு மேற்பட்ட பள்ளிகள் இந்தியா அளவில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் கொண்டு இயங்கக்கூடிய பள்ளிகள் இருக்கு. சரி, அந்த பள்ளியெல்லாம் வந்து படிச்சு வரக்குள்ள ஏதாவது படிச்சு வரட்டுமே, அதையும் விட்டு போட்டு அதையும் க்ளோஸ் பண்ண போகிறோம். 1,00,000 ஸ்கூலையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை எதுக்காக இந்த அறிக்கைன்னு தெரியல. அது என்ன வருதுன்னு பார்ப்போம். அது போக வந்து வீரமணி வந்து கண்டனம் பண்ணி ஏற்கனவே அந்த இதை சொன்னோம். அங்கே போலீஸ் வந்து நீட்டு இதுக்காக நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பிரச்சார பயணத்தை தடை செய்த தாவேகா அரசை கண்டிக்கிறோம். வீரமணி அறிக்கை அவரு கண்டனம் கண்டிப்பாக கண்டனம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அதுக்கு சாப்பாடு போடுறாங்களே, இப்போ திமுக ஆட்சியில் கடைசியில் அது போட்டாங்க, குழந்தைகளுக்கு போட்டது மாதிரி இப்போ தூய்மை பணியாளருக்கு இது உணவு போட்டாங்க இல்லையா. அதில் வந்து பள்ளி இருந்துச்சுன்னு ஒரு பெரிய அளவுக்கு பரபரப்பாக வந்துச்சு. நிறைய பேர் 100 பேருக்கு மேலே ஒரு மாதிரி கொஞ்சம் வாந்தி பேதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இனியாவது இது ஃப்ரீயாக தானே போடுறோம் அப்படின்னு இல்லாமல் எல்லா மக்களோட உழைப்பு, எல்லா மக்களோட வரிப்பணம், அதில் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சி இருக்கணும். எங்கே வேலை பார்க்குறவங்களுக்கும், அம்மா உணவகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும், அல்லது காசு வாங்கிட்டு லஞ்சம் கொடுக்காத இடத்துல வந்து சும்மா அப்படி தூக்கி போடுற அதிகாரிகளாக இருக்கட்டும். உண்மையிலேயே இந்த அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் கேவலமாக கேடுபட்ட தனமாக நடக்கிறாங்க. நிறைய இடங்கள், 100% இல்லை, நிறைய இடங்கள் நடக்கிறாங்க. அந்த ஆட்டிடியூடை மாற்றணும். நீங்கள் வந்து மக்களுக்கான வேலைக்காரர்கள், மக்களுக்கான எஜமானர்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ பள்ளி விழுந்து இவனை மாதிரி ஆச்சு இல்லை, அப்போ என்ன செய்வாங்க, அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, இனியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து சிஜேபியின் புதிய போராட்ட மிரட்டல். டெல்லி ஜந்தர் மந்திரில் மீண்டும் பலத்த பாதுகாப்பு. என்ன போராட்டம் என்ன, இப்போ வந்து அமித்ஷா வந்து அமித்ஷா ராஜினாமா பண்ணணும்னு சொல்லி பெரிய அளவுக்கு போராட்டம் வந்து திரும்ப ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே அந்த அரஸ்ட் பண்ண வழக்கு போட்ட இடங்கள்ல மக்கள் மீது வழக்கு போட்டாங்க இல்லையா, போராட்டக்காரர் மீது, அது இன்னும் வந்து வாபஸ் முழுசாக வாங்கல போல இருக்கு. ஆனால் அதுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் திரும்ப வந்து போராட்டம் அறிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஜந்தர் மந்திரில் திரும்ப வந்து பாதுகாப்பு. அடுத்த டைம்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இங்கே காவிரி நதிநீர் ஆணையம் இருக்குல்ல, அதில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த மேகதாது அணையின் விரிவான திட்ட அறிக்கை நிராகரிப்பு. ஓகே, காவிரி நதிநீர் ஆணையம் நடவடிக்கை நிராகரிப்பு. நமக்கு தண்ணி வந்து சேரணும் பார்ப்போம். அடுத்து, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நிரம்பிய 70% இடங்கள் கிராமப்புறங்களில் காணப்படும் மந்த நிலை. ஸோ நகரங்களில் வந்து அரசு கலைக்கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் வந்து நிறைய 70% நிரம்பி இருக்கு. கிராமங்களில் வந்து கொஞ்சம் ரொம்ப மந்த நிலை இருக்குன்றாங்க. வேறு வழியில் மந்த நிலை இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி படிக்கிறதுக்கு போகணும். ஏன்னா வாழ்வாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா படிப்பு நல்லா வரும். வாழ்வாதாரத்துக்கு குறையெல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசை நம்ம கேட்டுக்கிறது. இதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கலாம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நேற்று வந்து சென்னையில் வந்து அடுத்து நல்லா மழை பெஞ்சு அதில் 15 விமானங்கள் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன, இது வந்து ஜெனரல் செய்தியில் வந்த செய்தி. அதனால் அப்போ இது என்னென்னா, விமானங்கள் வந்தது திருப்பி போனது இறங்க முடியலை அப்படிங்கிறதுலாம் நமக்கு பெரிய செய்தி இல்லை. ஏன்னா சாதாரண மக்களுக்கு விமான பயணம் தொடர்ந்து பண்ணாத மக்களுக்கு தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இல்லை. என்னென்னா மழை பெய்யுது அப்படிங்கிறத இதோட செய்தி. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சிக்கு நெருக்கம் காட்ட அரசு நிகழ்ச்சிகளில் அதிகாரிகளால் புறக்கணிக்கப்படும் கவுன்சிலர்கள். மேயர் பிரியா கண்டிப்பு. ஏன்னா மேயர் வந்து திமுக காரவங்க, அங்கே இருக்கிற வந்து கவுன்சிலர் வந்து திமுக காரங்க. அப்போ வந்து என்னென்னா ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மேயர் பிரியா வந்து கண்டிப்பு. வேறு வழி இல்லை, ஆளுங்கட்சி விட்டு எதிர்கட்சியாக மேயர் எதிர்கட்சியில் உள்ளவங்க, அவங்க வந்து ஆளுங்கட்சி வேறு அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை நிறைய வரத்தான் செய்யும். குடும்ப இப்படி சண்டை அதுன்னு சொல்லி போட்டு மல்லுக்கட்டெல்லாம் வரத்தான் செய்யும். அது வந்து நம்மளோட உலக அளவில் அப்படித்தான் இருக்கு அந்த தன்மை. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன சொல்லி, அதிமுக மாஜி அமைச்சர் பரபரப்பு பேச்சு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கொத்தனார் வேலை கூட அனுபவம் தேவை, தாவேகா ஆட்சி நாட்கள் எண்ணப்படுகிறது. என்ன ஆதங்கம் தான் பா, இப்படிலாம் ஜெயிச்சு விட்டாங்களே, நம்ம வந்து எதிர்கட்சியா கூட இல்லையே அப்படின்னு ஒரு ஆதங்கம் போறோம். அதில் சொல்றதான், கொத்தனார் வேலை கூட வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. நீங்க வந்துட்டீங்கல்ல, உங்களுடைய நாட்கள் என்னப்படுகிறது, என்ன என்னப்படுது, எண்ணி கடைசியில் வந்து 5 வருஷம் முடியும் போது ஒரு 1700 நாள் எண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல. ஆனா ஆக்கபூர்வமான எதிர்கட்சியா வந்து திமுக இருந்தா கூட அண்ணா திமுக வந்து ஆக்கபூர்வமான கட்சியா இன்னும் இருக்கணும். நிறைய வந்து போராட்டங்கள் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சாதகமான விஷயங்கள் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது தான். அதனால அப்படித்தான் வளர முடியும். வெறுமனே வந்து அறிக்கை விட்டு வளர முடியாது. ஆனாலும் அறிக்கையில உண்மை இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் அடக்குமுறைகளால் திமுக முன்னாள் அமைச்சர்களை மிரட்ட முடியாது, தனது நிர்வாக தோல்வியை மறைக்கவே தாவேகா அரசு அடாவடி நடவடிக்கை. ஆர்எஸ் பாரதி கண்டனம். ஆர்எஸ் பாரதி வந்து அங்கே ஸ்போக்ஸ் பர்சன், அவர் வந்து அவர் பேசுகிறாரு, அதெல்லாம் கரெக்டு தான். அடக்குமுறைகள்லாம் சரி, நீங்கள் லஞ்சம் வாங்கி ஊழலில் வந்து தெளிச்சிங்க, சட்டம் ஒழுங்காக பண்ணலை திமுக. இப்போ அதே தான் அப்படியே வந்து இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு அதே தான் பண்ணுறாங்க. இன்னும் நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, அவ்வளோதான். இது பொதுமக்களுக்கு வந்து சாதாரணமாக டிட் ஃபார் டேட் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படியே அதுக்கப்புறம் வந்து
வேட்பு மனுவில் சொத்து விவரத்தை மறைத்ததாக புகார், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி. ஆமா, அவர் வந்து ரொம்ப பாவம், அப்பாவி, ரொம்ப ஒன்றும் இல்லை, 4,50 கோடி இது கோடி இவ்வளோதான் இருக்குது மொத்தமாக இருக்குன்னு கொடுத்தாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது இதை இந்த செய்தியை படித்த பொதுமக்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த எழுதின ஆளுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அந்த வேட்பாளருக்கு மு.க.ஸ்டாலினுக்கு தெரியும், அதுக்கப்புறம் அங்கே வாங்குற அதிகாரிக்கு தெரியும், அதுக்கப்புறம் அங்கே இருந்த இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷனருக்கு அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு சொத்து வந்து இவ்வளோதான், 5 கோடி 6 கோடி தானே, இல்லை 10 கோடி தானே அப்படின்னு வந்து ஆனாலும் அப்படி அஃபிடேவிட் தாக்கல் பண்ணும்போது ரைட்டு ஓகே இவ்வளோ தானே அப்படின்னு போகிறது. அது வந்து எதிராவது இல்லை இவருக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னா ப்ரூஃப் கொடுக்கணும். ப்ரூஃப் இல்லை, இப்போ நம்ம பேர் இந்த பேர் அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு கேவலமான நடைமுறை. ஓகே, அப்படி என்ன இதுக்கு வந்து பெரிய திட்டங்கள்லாம் சில எல்லாம் முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க. அது வேற ஒரு காணொலியில் டீட்டெயிலாக பேசுவோம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இடத்த வந்து உதாரணத்துக்கு வந்து கைட்லைன் வேல்யூ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 4,000 ரூபா வருது, மார்க்கெட் வேல்யூ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 10,000 வருது அப்படின்னா அதை வந்து 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி நம்ம கைட்லைன் வேல்யூ நிர்ணயிக்கணும். அப்படி நிர்ணயிக்க முடியலன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரணும். அந்த இடத்த வந்து அல்ல, அதுக்கு வந்து சில திட்டங்கள்லாம் வந்துச்சு. அதை வந்து வேற டீட்டெயிலாக நம்ம இதில் பேசுவோம். அதுக்கப்புறம் மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டு சதி, பாமக பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பேச்சு. அப்பா பயங்கரமா இருக்கே. ஏன்னா இப்படி காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட பாஜக அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுக்குள்ள இருக்கிற ஆட்கள் எப்படின்னா, காங்கிரஸ் முகமூடி போட்ட பாஜகக்காரர்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்குவதற்கான யுஜிசி விதிமுறைகளை எதிர்த்து டாக்டர் எம்ஜிஆர் பல்கலை வழக்கு மத்திய அரசு பதில் தர ஹைகோர்ட் உத்தரவு. ஏன்னா இது வந்து டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அதை வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகமாக வந்து வரணும். அதுக்கு இன்னும் வந்து முடிவு வரலையா, அதுக்கு எதிர்த்து வந்து யுஜிசியில் வந்து விதிமுறை எதிர்த்து டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வழக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து வரட்டும். இதெல்லாம் ஜெனரலாக உள்ள செய்திகள். ரொம்ப முக்கியமாக வந்து இந்த அரசு என்ன பண்ணுது, திமுக அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, அப்புறம் நீட் விவகாரம் எல்லாம் முடிஞ்சா, அதுக்கப்புறம் காவிரி நீர் திறப்பு எப்படி இருக்குது, நமக்கு எங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் இதில் வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் இந்தியன் முஸ்லீம் லீக்கை பற்றி ஒரு பேச்சும் பெருசாக இல்லை. ஆனால் ஏற்கனவே இவருக்கு மேலே வன்னியரசு மேலே ரொம்ப கண்டனம் தெரிவிச்சேன். ஏன்னா அவர் மேலே பெரிய மதிப்பு மரியாதை இருக்கிறனால, ஏன்னா மற்றவங்களை பற்றி பெருசாக பேச மாட்டோம் அப்படிங்கிறது தான். அப்புறம் இன்னைக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்களா, இல்லை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு வர்றாங்களா தாவேக்கா அமைச்சர்கள் அப்படிங்கிறத அடுத்தடுத்து கண்டு என்னென்ன இருக்கிறனால நம்ம வந்து அதை எடுத்து பேசுவோம். நமக்கு வந்து சில செய்திகள் வந்து நண்பர்கள் சிலரில் போடுவாங்க இல்லையா, அதையும் சில இடத்து செய்தியை சேகரித்து தான் நம்ம பேசுகிறோம். நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போக முடியாது, சேகரித்து பேசுகிறது. இந்த செய்திகளை கொடுத்த நண்பர்களுக்கும் எனக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.